வணக்கம். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத ராசி பலன். அப்போ மேச ராசிக்கு ஆல்ரெடி பார்த்துட்டேன். இப்போ பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இப்போ இந்த ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல குரு பகவான் அதுவும் பகை பெற்று போய் தான் இருக்கார். அப்போ யாருக்காவது ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8 உங்களுக்கு 11க்கு அதிபதி. அப்போ 2 வேலையை அவர் செய்ய வேண்டியவர் சரியா. அப்போ சொந்த ஜாதகத்தில் குருதசை இந்த காலகட்டத்தை குருதசை குரு புத்தி ஏதாவது போகிற காலகட்டம் அப்படின்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கனால விபரீத ராஜயோகம் திடீர்னு ஒரு பணம் வர்ற சூழ்நிலை இது மாதிரி அவர் கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்வார். சொந்த ஜாதகத்துலையும் அந்த தசா புத்தி போனால் இல்லை சில சப்போஸ் ஏதோ அந்தரமே போனால் கூட ஏன்னா ஒரு செகண்டில் தான் லைஃப் சேஞ்ச் ஆகும். அது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கனால வண்டி வாகனம் இது மாதிரி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அது சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு தடையில் கொடுக்கும். அது சிம்ம வீட்டில் உட்காந்துருக்கு, அதை பார்த்துக்கிறங்க. உங்கள் சொந்த ஜாதத்தில் கேது எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கிறங்க. அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு ராகுவோட சேர்ந்து. குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்துக்கு கொஞ்சம் அமாவாசை பௌர்ணமி போய் வழிபாடு பண்ணுங்கள், கொஞ்சம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரியே 10ஆம் இடத்துல புதன் ராகு இருக்குது. எலக்ட்ரானிக் துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணக்காரங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும். புதன் ராகுவோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு. நல்ல ஒரு ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி புதன் தான் உங்களுக்கு. அதாவது தொழில் பண்ணுறவங்க எலக்ட்ரானிக் லைனில் தொழில் பண்ணுறவங்க சரி, ஐடி கம்பெனி வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் நல்லாயிருக்கும். அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி 3 கிரகம் உட்காந்துருக்கு. அது இப்போ லாபம் இந்த செவ்வாயோ சனியோ சூரியனோ தசையோ புத்தியோ போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாபம் இருக்கும். அது சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தான். அதை பண்ணலாம் புரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா கோச்சார பலன்கிறது ஒரு 10% 15% எடுத்துக்கலாம். சப்போஸ் சொந்த ஜாதகம் செயல்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 80% நல்லா செயல்படும் சரியா. அதனால் உங்களோட சொந்த ஜாதகத்தில் சூரியன் சனி செவ்வாய் இது மாதிரி ஏதாவது திசையோ புத்தியோ இல்லை அந்தரமோ இல்லை ஓரைகள் ஏதோ ஒரு சில விஷயம் நிறையா இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணிக்கிறீங்க. அது அப்படி போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் ஏன்னா 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல அப்போ சுக்கிரன்கிறது நீங்கள் தான். அப்போ வெளிநாடு வெளியூர் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் ஏப்ரல் மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. குடும்பத்தோடு மனைவியோடு கூட சில நேரம் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. அது சுக்கிரன் 12ஆம் இடத்துல உங்களுக்கும் சொந்த ஜாதகத்தில் அது மாதிரிலாம் ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா அந்த மாதம் கோச்சார பலனும் சொந்த ஜாதகமும் செயல்பட்டு கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.